தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசலண்டையில பழையவைகளும் புதியவைகளுமான சகலவித அருமையான கனிகள் உண்டு. நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். உன்னத பாட்டு புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல சூளைமீத்தி தூதாயும் கனியை நேசருக்காக வைத்திருக்கிறத பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. சூளைமீத்தி கிறிஸ்துவுக்காக தூதாயும் என்கிற கனியை வைத்திருந்தால், தூதாயும் கனி என்பது காதல் கனி என்கிற வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தூதாயும் கனி வாசனை வீசக்கூடிய கனியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது வாசனை வீசுகிறவர்களாக மாற முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது தூதாயும் கனி அது எப்படி வாசனை வீசுகிறதோ அதே போல நாமும் வாசனை வீச முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தூதாயும் கனியை சூளைமீத்தி நேசருக்காக வைத்திருந்தா, நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயிருப்பீர்கள் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப கனி கொடுக்கும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார், நேசர் மகிமைப்படுகிறார். சூளைமீத்தி செய்த காரியம் நேசருக்காக ஒரு கனியை வைத்திருந்தார். தூதாயும் கனியை குறித்து ஒரு சில வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தூதாயும் கனி என்பது அந்த பாலஸ்தீனா நாட்டில், எகிப்தில் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் விளையக்கூடிய ஒரு செடியாக இருக்கிறது. அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா, அந்த வாட்டர்மெலன், அந்த முலாம்பழம், கிர்னி பழம் சொல்லுவோம்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தது ஒரு செடி. அந்த செடியில் பார்க்கும் பொழுது அது அந்த செடியிலிருந்து அந்த பழம்லேருந்து வேறு வரைக்கும் பலவிதமான பயன் தரக்கூடியதாக இருந்தது. அதனுடைய பேர் பார்க்கும் பொழுது லவ் ஆப்பிள், காதல் கனி என்று சொல்லப்படுகிறது. அப்போ சூளைமீத்தி அதை நேசருக்காக அந்த தூதாயும் கனியை நேசருக்காக வைத்திருந்தால், இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தூதாயும் கனியை நேசருக்காக சூளைமீத்தி வைத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் அந்த சாட்சியுள்ள ஜீவியம் தான் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் பிதாவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவிக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப இந்த கனியை குறித்து பார்க்கும் பொழுது இது கற்பத்தை உண்டாக்கக்கூடிய கனி என்று நம்பப்படுகிறது. இந்த கனியில அநேக மருத்துவ குணங்கள் இருந்தது. பிரியமளவுல தூதாயும் கனியில அநேக மருத்துவ குணங்கள் இருந்தது. அது அல்சரை குணமாக்குச்சு, குடல் புண்ணை குணமாக்குது. அதுக்கப்புறம் வலி நிவாரண செடியாக அந்த பழம் அமைந்திருந்ததை பார்க்கிறோம். வலி நிவாரணி, பெயின் கில்லர். அப்போ பெயின் கில்லராக இந்த தூதாயும் கனி பயன்பட்டது. அது மாத்திரமல்ல, அதோடைய வேரை பார்க்கும்போது தூதாயும் கனியுடைய வேர் தான் ஸ்தோத்திரம், அது மனுஷ முகத்தை போல, அது குழந்தைகள் முகத்தை போல அந்த வேர் காணப்படும். அப்படியே கை கால் முளைத்தது போல அது காணப்படும். இப்போ மந்திரவாதிகள்லாம் மந்திரம் பண்ணும்போது அதை சும்மா ஒரு மக்களை நம்ப வைப்பதற்காக ஒரு பயமுறுத்தக்கூடிய காரியத்தை அந்த வேரை வைத்திருப்பார்கள். அது மத்திய தரைக்கடல் பகுதியில் விளையக்கூடியது. இதை பார்க்கும் பொழுது இதை அரிதான கனி, இதை அறுவடை செய்வதில்லை. அப்போ நம்ம ஏரியாவுக்குள்ள மழை பெய்யும் பொழுது எப்படி திடீரென்று அந்த அதலக்காய் செடி வருவது போல, பாவக்காய் செடி வருவது போல, இது அந்த அறுவடை நாட்களில், கோதுமை அறுவடை நாட்களில் இது தானாக விளையக்கூடிய செடி. ஆனால் மருத்துவமுள்ள கூடிய செடி. இதில் வாசனை இருக்கும். இந்த செடி இந்த செடியிலையும் இந்த பழத்திலையும் அது வாசனை அதிகமாக இருக்கும் பொழுது இது பார்க்கும் பொழுது ஆசையை தூண்டக்கூடிய, அதாவது ஒரு மயக்கத்தை தூண்டக்கூடிய, அதை உட்கொள்ளும் பொழுது ஒரு மயக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு விதமான பழமாக இருந்தது. அந்த பழத்தை நேசருக்காக, பெஸ்டான ஒரு பழத்தை அது நேசருக்காக சூளைமீத்தி வைத்திருந்ததை பார்க்குறோம். அப்படின்னு சொல்லுங்களேன். இது ஆப்பிள் சைஸ் இருக்கக்கூடியது. இது காயாக இருக்கும்பொழுது பச்சையான நிறத்திலும், அது பழுக்கும் பொழுது ஆரஞ்சு கலர் நிறத்திலும் அல்லது அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பழம் தூதாயும் பழம், அந்த தூதாயும் பழத்தை ஆயத்தமாக வைத்திருந்தால் ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நேசருக்கு ஒரு பெஸ்டா கொடுக்கும்படியாக அதை வைத்திருந்ததை பார்க்கிறோம். இது வாசனை திரவியம். இன்றைக்கும் பர்ஃப்யூம் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கும் இந்த பழத்தின் மூலமாக அது பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். இந்த பழத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் சில காரியத்தை செய்து தான் அந்த பழத்தை நம்ம உட்கொள்ள முடியும். சில காரியங்களை அதில் செய்து தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப தூதாயும் கனி அது வாசனை வீசுகிறத பார்க்கிறோம். அதிலே 7ஆம் அதிகாரம், உன்னதப்பட்ட 7ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது, வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அப்ப நேசரை பார்த்து சூளைமீத்தி சொன்ன ஒரு வார்த்தை, வாரும் என் நேசரே, அமைதியான இடத்துக்கு போவோம். ஆமா, சந்தடி சத்தம் இல்லாத இடத்துக்கு போவோம். ஸ்தோத்திரம்.
வாகன நெருக்கம், பொல்யூஷன் இல்லாத இடத்துக்கு போவோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா கிராமங்கள் இருக்கிறது, கிராமங்களிலே போய் தங்குவோம். அப்போ அமைதியான இடத்திற்கு நேசரை கூப்பிடுகிறதை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கெச்சமேன் தோட்டத்தில் அமைதியான வேளையில் பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அமைதியான வேளையிலே ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, ஒலிவ மலையில் போய் அதிகாலையில் இருட்டோடு ஒரு சத்தம் இல்லாத நேரங்களிலே போய் அதிகமாய் ஜெபித்தார். இந்த காலை வேளையில் தூதாயும் கனியை போல நாம் தேவனுக்காக வாசனை தர வேண்டும் என்றால், தூதாயும் கனியை போல நாம் தேவனுக்காய் பயன்பட வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரை ஒரு தனிமையிலே சந்திக்க வேண்டும். நமக்கு ஜெப நேரம் அவசியமாக இருக்க வேண்டும். ஜெப நேரம் அவசியமாக இருக்க வேண்டும். அவரோடு உறவாடக்கூடிய நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது அவசியமாக இருக்க வேண்டும். அவரோடு உறவாடும் பொழுது தூதாயும் கனி எப்படி ஒரு வாசனை வீசுகிறதோ அதே போல நாமும் வாசனை வீச முடியும். ஆமென் சொல்லுங்களேன். வா, அருமையான வெளிப்பாடுகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். அதிகாலையில், ஆமாம், அதிகாலையில், வெயிலோடு அல்ல, அதிகாலையிலே போவோம். ஆமாம், அந்த கிளைமேட் சூப்பராக இருக்கும்போது காலையில் தேவனை சந்திப்போம். பறவையில் சத்தம் கேட்கும் பொழுது, அந்த அமைதியான வேளையில் தேவனை சந்திப்போம். சந்திக்கும் பொழுது அந்த சூரிய உதயத்திலே தேவனை சந்திப்போம். அப்பொழுதே நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அப்பொழுதே நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பொழுதே தேவன் நமக்காக ஒரு காரியத்தில் ஒரு வெற்றியை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அதிகாலை ஜெபம் அவசியமாக இருக்கிறது. காலையிலே தேவன் சமூகத்தில் வந்து நீங்கள் காத்திருங்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அப்போ வயல்வெளியிலே போய் சூலமித்தி நேசரை பார்த்து, மணவாட்டி நேசரை பார்த்து, மணவாளி நேசரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வயல்வெளியிலே போய் கிராமங்களில் ஒன்றிலே தங்குவோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவனை, ஆமாம், தேவனிடத்தில் அவசரமான ஜெபம் அல்ல, அவசர ஜெப குறிப்புன்னு போடுவாங்க பாருங்க, அது இல்லை. இது அவரிடத்துல நேரம் எடுத்து அவர்கிட்ட ஸ்டே பண்ணக்கூடிய காரியத்தை குறிக்குது. அவரோடு தங்குவதை குறிக்கிறது. ஆமாம், ஊருக்கு போனீங்க, யார் கூட தங்கியிருந்தீங்கன்னு கேட்போம்ல. ஆமாம், எத்தனை நாள் தங்கியிருந்தீங்கன்னு கேட்போம், எங்கே தங்கியிருந்தீங்கன்னு கேட்போம். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது நேசரிடத்தில் சூலமித்தி தங்கியிருக்கிறாள். நேசரிடத்தில் அவள் தங்கியிருக்கிறாள். நேசரிடத்தில் தங்குவோம் என்று அவள் நேசரை கூப்பிடுகிறத பார்க்குறோம். இந்த காலை வேளையில், இந்த நாளில் நம்முடைய தூதாயும் பழம் வாசனை வீச வேண்டும் என்றால், நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் வாசனை வீச வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் நேசரிடத்தில் தங்கும்படி போவோம். நேசரை தங்கும்படி போவோம். நேசரை தங்குவதற்கு வற்புறுத்துவோம். அப்போ அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். அப்போ நேசர்கிட்ட சொல்கிறாங்க, நேசரே நம்ம வயல்வெளியில் போய் தங்குவோம். தங்கும்போது நம்முடைய பிளான் என்ன? ஆமாம், ஊரை சுற்றி பார்க்கும்போது எந்த ஊருக்கு போகும்போது என்ன பிளான் வைக்கிறான்ல, எந்தெந்த ஏரியாவை நம்ம சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான்ல, அதே மாதிரி அப்போ சூலமித்துடைய பிளானு, மணவாட்டியோட பிளானு, மணவாளியோட பிளான் என்னென்னா, எங்கே போகணும் அப்படின்னா, அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். அங்கேயும் பார்க்கும் பொழுது நேசருக்கு ஒரு பெஸ்ட்டை தருவேன், உச்சிதங்களை. அப்போ இருக்கிறதுல அவள்கிட்ட இருந்து என்ன பெஸ்ட்டோ அதை தருவேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆமாம், இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுப்போம். ஆமாம், தசம பாகத்தை கொடுக்குறோம், காணிக்கையை கொடுக்குறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எதை தேவன் விரும்புகிறார் என்றால், நீ நேரத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். சூப்பர்ல, வா, இது எப்படி இருக்கு? அப்போ நேரத்தை கொடுக்கும் பொழுது, ஆமாம், ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அமைகிறது. ஆண்டவர் ஏன் இதை தரலை, ஆண்டவர் ஏன் அதை தரலைன்னு புலம்பாமல் நம்ம நேரத்தை எடுத்து ஜெபிக்கும் பொழுது, அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார், உறவாடுவார். அப்போ வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஏன் தாமதம் என்று பதில் சொல்லுவார். இந்த நாளில் சில நபர்களுக்கு தாமதம் உண்டாகிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தூதாயின் பழம் வாசனை வீசும். நமது வாசல் அண்டையில் புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகள் உண்டு. அப்போ தூதாயின் பழம் நல்லா பழுத்த பழமும் என்கிட்ட இருக்குது நேசரே. இப்போ தான் பழம், ஆமாம், சில பேருக்கு நல்ல பழுத்த பழம் பிடிக்கும், சில பேருக்கு அந்த அப்போ தான் காயாக இருந்து கொஞ்சம் பழுக்கிற அந்த ஸ்டேஜ் பிடிக்கும். அதே மாதிரி என்கிட்ட சகலவிதமான கனிகள் உண்டு. இந்த நாளில் கிறிஸ்துவின் அறிவு, அந்த வாசனை, ஆமாம், அந்த வாசனை தான் தூதாவின் பழம் எப்படி வாசனை வீசுகிறதோ. ஆமாம், யாக்கோபு சொல்லுகிறார், இந்த எமோரியர் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட்டுறாங்க. யாக்கோபுடைய பிள்ளைகள் தீனால் நிமித்தம் சண்டை போட்டுறாங்க. ரூபனு லேவின்னு நினைக்கிறேன். அப்போ சண்டை போடும் பொழுது, அப்போ நல்ல மனிதர்கள் இருந்து என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டீர்கள் அப்படின்னு யாக்கோபு பதிவு செய்வார். அப்போ யாக்கோபை சூப்பர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாக்கோபுடைய பிள்ளைகள் சூப்பர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இதை கெடுத்துட்டாங்க.
கெடுத்த உடனே என் வாசனை கெடுத்து விட்டீர்கள் அப்படின்றாரு. அப்போ யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறார். ஆனால் யாக்கோபை இவர்கள் கொன்று அழிக்க முடியும். ஆனால் தேவன் அவர்களை தடுத்தார். தேவன் யாக்கோபு நிமித்தம் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணினார். அப்போ யாக்கோபுடைய குடும்பத்தை கர்த்தர் தான் சேவ் பண்ணுறார். ஆமாம், சேவ் பண்ணுறாரு, சேப்பை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாளில் நம்முடைய வாசனை நல் வாசனையாக இருக்க வேண்டும். அப்போ ஜீவ வாசனை, ஆமாம், ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவ வாசனையாக இருக்கிறது, கெட்டு போறவர்களுக்கு மரண வாசனையாக இருக்கிறது. எப்படியாவது ஒரு வாசனையாக இருக்கிறது. பவுல் அதை தான் சொல்கிறார். இந்த நாளில் நீங்கள் எப்படியாவது தூதாயும் கனியை போல வாசனை வீச வேண்டும். ஆமாம், அதில் தான் பர்ஃப்யூம் தயாரிக்கப்படுகிறது, அதில் தான் வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுகிறது, அதில் தான் ஸ்தோத்திரம் அந்த மணக்கக்கூடிய காரியம் தயாரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் அந்த அவங்க வீட்டை சுற்றிலும் சில இடத்துல தூதாயும் கனியை நம்ம வச்சுருப்பாங்க. வைக்கும் பொழுது அந்த இடத்துல கிளைமேட் மாறுவதற்காக ஒரு காதல் உணர்வு உண்டாகணும், ஒரு அன்பு உணர்வு உண்டாகணும், கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் என்று அந்த வாசனை அந்த அந்த மலரை வைத்திருப்பார்கள். இப்போ பார்க்கும்போது அது வந்து பெரிய சைஸ், அந்த கீரை செடி மாதிரி பெரிய சைஸாக வரும் அந்த செடி. அதோடைய மலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரி பூவை போல அந்த கலரில் கத்திரிக்காய் அது தரக்கூடிய அந்த பூவை போல கத்திரிப்பூ அந்த இதில் அழகாய் அது பூத்து கொழுங்கும். அதுலேயும் ஒரு மனம் வீசும். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் உங்களுடைய நீங்கள் மனம் வீச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே சூலமித்தி சொல்லும் பொழுது வாருமே நேசரே, அவன் வயல்வெளியில் போய் தங்குவோம். இப்போ என்ன பிளான்னா, நேசரோடு வசிப்பது ஒரு பிளான், நேசரோடு இருப்பது தான் ஒரு திட்டம். இந்த நாளில் நீங்கள் நேசரோடு இருப்பது தேவனுடைய திட்டம், நேசர் உங்களோடு இருப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதே ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 14 அப்படியே கொஞ்சம் போவோம். 30ஆம் அதிகாரம் மற்றபடி தூதாயும் கனியை குறித்து ரெண்டு இடத்துல வந்திருக்கு. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 13லையும் ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 14 அந்த ரூபன் கண்டெடுத்தக்கூடிய கனி. ஆமாம், மற்றது எனக்கு தெரியலை. அது 2 தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை தெரிந்தவர்கள் தெரியப்படுத்தலாம். அப்போ 30ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது வாசிக்கிறேன், உங்களுக்காக வாசிக்கிறேன். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்போது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனி எனக்கு கொஞ்சம் தா என்றான். இங்கே பார்க்கும்போது கோதுமை அறுவடை நாட்களில் கோதுமை அறுப்பு, அப்போ கோதுமை அறுவடை நாட்களில் தூதாயும் கனிகளை ரூபன் கண்டெடுக்கிறத பார்க்குறோம். மூத்த மகன் லேயாளுடைய மூத்த மகன் தான் ரூபன். அப்போ ரூபன் தூதாயும் கனிகளை அதை எடுத்துகிட்டு வரதை பார்க்குறோம். தூதாயும் கனி தானாய் விளையக்கூடிய கனி. அதை யாரும் அறுவடை செய்வதில்லை, அதை யாரும் பயிரிடுவதில்லை. அது வந்து பார்க்கும்போது அந்த ஏரியாவுக்குள்ள பாலஸ்தீன நாடு முழுவதிலும் அது விளையக்கூடிய அந்த கனி. இப்போ அந்த கனியை கண்டெடுத்து தாயிடத்தில் கொண்டு வருகிறார். தாயிடத்தில் கொண்டு வரும் பொழுது ராகேல் அப்போ லேயாள்கிட்ட போய் கேட்குறா, அவங்க அந்த கனியை கொஞ்சம் கொடுக்க முடியுமா என்று கேட்கும் பொழுது லேயாள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமோ, என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றார். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடு சயனிக்கட்டும் என்றார். அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, தூதாயும் கனியுடைய மதிப்பு கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா திராட்சை பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அங்கே எபிரேயர் நாட்டில், இஸ்ரவேல் நாட்டில் திராட்சை பழங்களுக்கு அளவு இல்லாமல் கிடைத்து கொண்டிருக்கிறது, ஒலிவ பழங்கள் அளவு இல்லாமல் கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ தூதாயும் கனி அரிதான கனியாக இருக்கிறது. அங்கே பார்க்கும்போது லேயாளிடத்தில் போய் ராகேல் கேட்குறத பார்க்குறோம். எதுக்கு கேட்குறா அப்படின்னா, அந்த தூதாயும் கனியை சாப்பிட்டா ஒருவேளை நான் கற்பம் அடையலாம், ஒருவேளை குழந்தை பாக்கியம் உண்டாகலாம் என்று சொல்லி லேயாள்கிட்ட போய் அவள் கேட்குறான். ஆனால் லேயாளை பார்க்கும்பொழுது ராகேலுக்கும் லேயாளும் சிஸ்டர்ஸ் தான். ஆமாம், அக்கா தங்கச்சி தான். அக்கா தங்கச்சி ஒரு கணவன்கிட்ட வாக்கப்பட்டிருக்கிறாங்க. அக்கா தங்கச்சி யாக்கோபை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ லேயாளை ராகேல் எப்பொழுதும் லேயாளை அற்பமாகவே எண்ணினான். அதனால பேச்சுவார்த்தை இல்லை. அப்போ எப்பொழுதும் பார்க்கும் பொழுது லேயாளை அற்பமாக எண்ணினால், அப்போ லேயாள் மிக அழகானவள் அல்ல, கூச்ச பார்வையாக இருந்தாள், அழகானவள் அல்ல. ஆனால் ராகேல் ரூபவதியாக இருந்தால், அழகாக இருந்தாள். அப்போ யாருக்காக யாக்கோபு 7 ஆண்டுகள் அவன் லாபானுடைய மகளுக்காக ராகேலுக்காக தான் வேலை பார்த்தான். ஆனால் லாபானை ஏமாற்றி லேயாளை கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்து 14 ஆண்டுகள் யாக்கோபு பெண்களுக்காக மனைவிக்காக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை. ஆனால் 6 ஆண்டுகள்
அவனுக்காக வேலை செஞ்சான். 6 ஆண்டுகள் கர்த்தர் ஆசீர்வதிச்சான். மொத்தம் 20 ஆண்டுகள் லாபான்ட்ட வேலை செஞ்ச நாட்கள். அப்போ 14 ஆண்டுகள் மனைவிக்காக வேலை செய்ததை பார்க்குறோம். இதை ஓசியா புத்தகத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது தூதாயும் கனியை ரூபன் கண்டெடுக்கிறார். ரூபன் கண்டெடுத்து தான் தாயிட்ட கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் தாய் என்று கேட்கறத பார்க்குறோம். அது வரைக்கும் அக்கா தங்கச்சி பேசலை. லேயாளை அற்பமாகவே எண்ணிக்கொண்டிருந்தார் ராகேல். இப்பொழுது கேட்கும் பொழுது லேயாள் கடினமான வார்த்தையை பயன்படுத்தி என் புருஷனை எடுத்துக்கொண்டாள், இப்பொழுது தூதாயும் கனி உனக்கு வேண்டுமோ என்று கேட்கும் பொழுது ராகேல் சொன்ன ஒரு வார்த்தை, இன்று இரவு ஆமாம் என் கணவர் உன்னோடு இருக்கட்டும், 2 ஒரே கணவர் தான், என்று உன்னோடு சயனிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு தூதாயும் கனி நேசிக்கப்பட்டதை பார்க்குறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தூதாயும் வாசனை அந்த ஸ்தோத்திரம் அந்த பழத்தின் வாசனை பெருகினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பெருக நமக்குள்ள கிறிஸ்து பெருக வேண்டும். கிறிஸ்துவ ஜீவிதம் சாட்சியாக நடந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஸ்தோத்திரம் புருஷன் எடுத்துக்கொண்டான்னு சொல்லும் பொழுது இன்று இரவு உன்னோடு அப்போ ராகேல்கிட்ட ஒரு வாரம் ராகேல்கிட்ட ஒரு வாரம் லேயாள்கிட்ட இருப்பானுங்கிறேன் யாக்கோபு. அப்போ 4 மனைவி மொத்தம் 2 பேருடைய வேலைக்காரிகளையும் கட்டி திருமணம் முடித்து விட்டா. இப்போ 4 மனைவி நினைக்கிறேன், 4 மனைவி தான். அப்போ 4 மனைவியில் என்ன நினைக்கிறேன்னா ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக ஒரு இடத்துல அவர் ஸ்டே பண்ணியிருப்பார். அப்போ இந்த முறை ராகேலுடைய குடும்பத்தில் இந்த வாரம் இருக்க வேண்டிய முறை. ஆனால் தூதாயும் கனிக்காக ஒரு இரவை யாக்கோபை லேயாள்கிட்ட அனுப்புகிறார். ஆனால் தூதாயும் கனியை உட்கொண்ட பிறகு அது மருத்துவ குணம் இருக்கிறது, அதனால் நான் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வேன் என்று ரேச்சல் நம்பினா. ஆனால் அநேகருக்கு அந்த மருத்துவ குணம் வேலை செய்தது. அல்சரை குணமாக்குச்சு, வயிற்றுப்புணை குணமாக்குச்சு, பலவிதமான நோய்களை குணமாக்குச்சு. ஸ்தோத்திர சில புண்ணை அந்த சில பெயினை தாங்க முடியாத மக்களுக்கு அந்த தூதாயும் கனி பெயின் கில்லராக இருந்துச்சு, பலதை வேலை பார்த்துச்சு. ஆனால் ராகேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தூதாயும் கனி வேலை செய்யவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா ராகேலுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய பெரிய திட்டம் இருந்தது. தூதாயும் கனி மூலமாக ராகேல் கற்பமடையவில்லை. தூதாயும் கனியை வாங்கினா, ஆனால் ஸ்தோத்திரம் அன்று இரவு எங்கே போனாங்க? லேயாள் இடத்துல யாக்கோபு போனார். அதுக்கப்புறம் லேயாளுக்கு 3 பிள்ளை பிறந்தது. அப்போ லேயாளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி கொண்டிருந்தது. ஆனால் ராகேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அப்போ ராகேலுக்கு மெடிசன் வேலை பார்க்கல. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திர பெஸ்ட்டு மெடிசன் கொடுக்கலாம், பெஸ்ட்டு டாக்டர் இருக்கலாம், ஆனாலும் மெடிசன் வேலை பார்க்குவது குணமாக்குவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தூதாயும் கனியை எல்லாரும் நம்பினார்கள். அது கற்பம் அடைவதற்கு ஏதுவாக இருந்தது, குழந்தை பாக்கியத்துக்கு ஏதுவாக இருந்தது. ஆனால் ராகேலுடைய வாழ்க்கையில் அந்த தூதாயும் கனி வேலை செய்ய முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப லேயாளுடைய ஸ்தோத்திரம் லேயாளிடத்துல மனம் பொருந்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது வரைக்கும் அதில் யாக்கோபு ஆதியாகமம் 30:1 பார்க்கும் பொழுது ராகேல் லேயாளை அற்பமாக எண்ணி கொண்டிருந்தான். இப்போல்லாம் அப்போ மறுபடியும் ராகேலுக்குள்ள ஒரு மனம் திரும்புவது உண்டான பிறகு மனம் திரும்ப உண்டான பிறகு கர்த்தர் ராகேலை நினைவுபடுத்துகிறார். ராகேலை கடாட்சித்தார். ராகேல் மேலே தேவன் இரக்கம் பாராட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தூதாயும் கனி வேலை செய்ய முடியவில்லை. அப்போ இன்று இரவு உன் கணவர் உன்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி தூதாயும் கனியை வாங்கி கொண்டு கணவரை லேயாள்கிட்ட அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் லேயாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 3 குழந்தைகள் உண்டானது. ஆனால் ராகேலுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தான் யோசேப்பு பிறக்கிறத பார்க்குறோம். அதுவும் தேவன் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்த பிறகு தான் தேவன் யோசேப்பை ராகேலுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ பார்க்கும்போது லேயாள் திட்டத்தை காட்டிலும் ராகேலுக்கு தேவனுடைய திட்டம் மிக பெரிதாக இருக்கிறது. அதனால தான் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானது. இன்னைக்கு அநேக ராகேல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆமாம், ராகேல் என்பது ஒரு குறிப்புக்கு அடையாளமாக சொல்லுகிறேன். அப்போ அநேக சகோதரிமார்கள் ராகேலை போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். தூதாயும் கனி உட்கொண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று அந்த நாட்களில் மனிதர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ராகேலும் நம்பினாள். ஆனால் ராகேலுக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை ஆங்கில மருத்துவம், தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம், ஹோமியோபதி, அலோபதி என்னென்னமோ நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கலங்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தூதாயும் கனியை போல நீங்கள் பல மெடிசன் போய்கொண்டிருக்கலாம், ஆனாலும் குழந்தை பாக்கியம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். தேவனத்தில் கேளுங்கள், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள்.
அப்போ அந்த தூதாயும் கனி எல்லா வாழ்க்கையிலும் வேலை பார்த்துச்சு சிஸ்டர். தூதாயும் கனி எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேலை பார்த்தது பிரதர். ஆனால் ராகேலுடைய வாழ்க்கையில வேலை பார்க்கவில்லை. ஆமாம், அந்த இடத்துல தூதாயும் கனிக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் வேலை பார்த்தார். ஆமென். அப்போ இந்த நாளில் ஸ்தோத்திரம், இந்த நாளில் நீங்கள் தூதாயும் கனியை போல வாசனை வீசிக்கொண்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் தேவன் எப்போ வேலை பார்க்கணுமோ அப்போ நிச்சயம் என்ன செய்வார், வேலை பார்ப்பார். அதில் வாசிக்கிற 30ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வரும் பொழுது, ஆமாம், வெளியிலிருந்து வருகையில் லேயால் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றார். அன்று இரவு, ஆமாம், அன்று இரவு அதோட நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம். அப்போ பார்க்கும் பொழுது, நீ என்னிடத்தில் வர வேண்டும், என் குமாரனுடைய, ஆமாம், குமாரன் லேயாளுடைய குமாரன் தான் ரூபன், என்னுடைய குமாரனுடைய கனியினால் உம்மை கொண்டேன். உம்மை வாங்கிட்டேன், இன்னைக்கு என்கிட்ட தான் நீ ஸ்டே பண்ணணும். இதைத்தான் சூலைமித்தி சொல்லக்கூடிய வார்த்தை உன்னத பாட்டில், நேசரே உமக்கு பழையவைகளும் புதியவைகளுமான சகல விதமான அருமையான கனிகளை வைத்திருக்கிறேன், நீங்கள் வாங்க நேசரே. இந்த காலை வேளையில் தூதாயும் கனியை போல நீங்கள் வாசனை வீசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தூதாயும் பழத்தை போல நறுமணமாக இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். வாசனை நீங்கள் வீசுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இப்போதைக்கு பாவ பழக்கத்தினால வாசனை வீச முடியாமல் இருக்கலாம். வசதி வாய்ப்பு இல்லாதனால ஒரு நல்ல வாசனை வீச முடியாமல் இருக்கலாம். தரித்திரத்தோடு போராடி கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல வாசனை வீச முடியாமல் இருக்கலாம். ஆனால் கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வருவதற்காகத்தான் சிலுவையில் கர்த்தர் பலியானார். எனவே ஆபிரகாமுக்கு மேலே உள்ள அந்த ஆசீர்வாதம் என் மேல் பலிக்கும் என்பதை நாம் விசுவாசிப்போம். கர்த்தருக்கென்று நல்ல வாசனையாக, கர்த்தருக்கென்று நறுமணமாக மணப்போம், வாசனை வீசுவோம். கர்த்தர் இந்த நாள் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார்.